என் அன்பு குழந்தையே, நீ என்னிடம் விரும்பி கேட்ட விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு நல்லபடியாக கிடைத்து உன் புலம்பல்களுக்கும் சோதனைகளுக்கும் முற்றுப்புள்ளியை வைக்க வந்திருக்கின்றேன். இனியும் நீ கலங்காமல் உன்னுடைய வாழ்க்கையை நீ சந்தோஷமாக நடத்தப் போகின்றாய். உன் பிரச்சனைகளுக்கு எல்லாம் முற்றுப்புள்ளியை நான் கொடுக்க வந்திருக்கின்றேன். உன் வாழ்க்கையை நட்சத்திரம் போல ஜொலிக்க வைக்க நான் வந்திருக்கின்றேன். என்னுடைய பாதத்தை நீ பற்றி கொண்டிருக்கின்றாய். என்னுடைய திருவுருவத்தை உன் மனதிற்குள் நீ நினைத்து கொண்டு இருக்கின்றாய். என்னுடைய நாமத்தை உன்னுடைய நாவில் எப்பொழுதும் சொல்லிக் கொண்டிருக்கின்றாய். அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நான் சந்தோஷத்தை வைக்காமல் எப்படி இருக்க முடியும்? உன் பிரார்த்தனைகள் அனைத்தையும் நிறைவேற்றி கொடுத்து மிக சிறப்பான வாழ்க்கையை நீ வாழ்வதற்கு நான் வழிவகையை செய்யத்தான் வந்திருக்கின்றேன். என்னுடைய வேண்டுதல் எப்பொழுது அப்பா நிறைவேறும், என்னுடைய கோரிக்கை எப்பொழுதுதான் நிறைவேறும் என்று காத்து கொண்டிருக்கும் என்னுடைய செல்ல குழந்தையாகிய உனக்கு நீ என்னிடம் கேட்ட அத்தனை பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றி கொடுத்து உன்னுடைய நியாயமான ஆசைகளை எல்லாம் உடனுக்குடன் நிறைவேற்றி கொடுத்து உன்னை நான் ஆச்சரியப்படுத்த போகின்றேன். நேற்றைய தினம் என்னிடம் நீ ஒன்று கேட்டிருந்தால் அது இன்றைய தினம் உன் கையில் கிடைக்கக்கூடிய அளவிற்கு வெகு விரைவாகவே நான் பல நல்ல விஷயங்களை எல்லாம் உன் வாழ்வில் கொண்டு வந்து சேர்ப்பேன். பல விஷயங்களை நீ வென்று காண்பிக்க போகின்றாய். நடக்காதோ என்று பயந்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடந்து முடியும். உன்னுடைய வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சிகரமாக மாறப்போகின்றது. உன்னுடைய தேவைகள் என்னென்னமோ அத்தனை தேவைகளும் நிறைவேறக்கூடிய காலகட்டம் வந்திருக்கின்றது. உன்னுடைய உழைப்பு எதுவும் வீணாகாமல் உன் உழைப்புக்கேற்ற பலனானது பல மடங்கு உன் கரங்களில் கிடைக்க நான் உனக்கு உதவியாக இருப்பேன். கலங்காதே குழந்தையே, துணிந்து செயல்படு. செய்வதற்கு எதற்காக தயக்கம்? உன்னிடம் உண்மையும் நேர்மையும் எப்பொழுதும் நிறைந்து இருக்கும் பொழுது எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் பிறரின் மீதான பயமும் இல்லாமல் உன் செயல்பாடுகள் இருக்குமே ஆனால் அது உனக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியதாகவும் அமையும். வாழ்க்கையில் எந்த அளவிற்கு நீ உயர வேண்டும் என்று காத்து கிடக்கின்றாயோ அந்த அளவிற்கு உனக்கு உயரத்தை நான் கொடுப்பேன். என் அன்பு குழந்தையே, என் மீதான பக்தியை எப்பொழுதும் நீ குறைத்து கொண்டது இல்லை. நாளுக்கு நாள் உன் பக்தியின் அளவு பெருகி கொண்டே போகின்றது. அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் முன்னேற்றமும் இனி அதிகமாக இருக்கும். உன்னுடைய குடும்பமும் நீயும் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய அளவிற்கு சூழ்நிலைகளை எல்லாம் நான் சுமூகமாக மாற்றி கொடுப்பேன். யதார்த்தமான வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். யாருக்கும் எந்த ஒரு தீமையையும் நீ நினைத்தது கூட இல்லை. உனக்கு பலர் பல தீமைகளை நினைத்த பொழுதிலும் நீ பிறரின் மீதான அன்பை வளர்த்து கொள்கின்றாயே தவிர ஒரு பொழுதும் யாரையும் துன்பப்படுத்தக்கூடிய எண்ணம் உனக்கு இருந்ததே இல்லை. இப்படிப்பட்ட உன்னுடைய நல்ல குணங்கள் என்னை மெய்சிலிர்க்க வைத்திருக்கின்றது. எந்த ஒரு குழப்பமான சூழ்நிலையாக இருந்தாலும் முதலில் எல்லாம் தயங்கி போய் சோர்ந்து விடுவாய். இப்பொழுது எல்லாம் நிதானத்தை கையில் எடுத்துக்கொண்டு பொறுமையாக சிந்திக்க பழகிவிட்டாய். உன்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய அத்தனை நன்மைகளும் இனி அதிக அளவில் இருந்து கொண்டே இருக்கும். எந்த அளவிற்கு என் மீதான பக்தி உனக்கு அதிகமாக இருக்கின்றதோ அந்த அளவிற்கு ஆச்சரியங்களும் உன் வாழ்வில் அதிக அளவில் இருக்கும். உன்னுடைய வாழ்க்கை பாதை என்னுடைய நேரடி பார்வையில் இருப்பதால் எந்த ஒரு பயமும் உனக்கு வேண்டாம். நீ சரியான பாதையில்தான் சென்று கொண்டிருக்கின்றாய். ஆனால் நான் எதிர்பார்ப்பது எதுவுமே நடக்கவில்லையே, என்னுடைய விருப்பங்கள் ஏன் தாமதமாகின்றது என்ற மிகப்பெரிய கேள்வி உன் மனதிற்குள் இருக்கின்றது. எது எப்பொழுது உன் கரம் வந்து சேர்ந்தால் உனக்கு நிரந்தர மகிழ்ச்சியை கொடுக்குமோ அதை தான் நான் உன் கரம் வந்து சேர்த்து கொண்டும் இருக்கின்றேன். எது கிடைத்தால் அது உனக்கு வலிகளையும் வேதனைகளும் ஏற்படுத்துமோ அந்த விஷயத்தை நான் உனக்கு கொடுப்பதும் இல்லை. என்னுடைய பக்த குழந்தைகள் கேட்கக்கூடிய எல்லா விஷயங்களும் அவர்களுக்கு நலனை கொடுக்குமா என்று கேட்டால் அந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் நான் தீர்த்து வைத்து அதை உங்கள் கரங்களில் சேர்க்கும் பொழுது சில கால தாமதமாகின்றது. அப்படி இருந்தால் ஒழிய தாமதமாகுமே தவிர பிற விஷயங்களில் எந்த ஒரு தாமதமும் இல்லாமல் கிடைக்க வேண்டியதை உடனுக்குடன் கொடுத்து ஆச்சரியப்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றேன். என் ஆலயத்திற்கு வந்து வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி செல்பவர்கள் அனுதினமும்
லட்சக்கணக்கான பக்தர்கள் இருக்கின்றார்கள். என் அன்பு குழந்தையே, அவர்களுடைய செயல்களை பார்த்து நீ பலமுறை பூரிப்படைந்திருப்பாய். அவர்களுடைய வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறியதைக் கண்டு மகிழ்ந்திருப்பாய். உன்னுடைய வாழ்க்கையில் நீ என் முன் வைத்த அத்தனை வேண்டுதல்களும் ஒன்று விடாமல் நிறைவேறப் போகின்றது. நீயும் என்னுடைய ஆலயத்திற்கு வந்து நன்றி சொல்வாய். ஆனந்த கண்ணீரோடு பூரிப்போடு, அப்பா நடந்து விட்டது, நான் கேட்டது கிடைத்து விட்டது, நீங்கள் கொடுத்து விட்டீர்கள், எனக்கு மிகவும் மகிழ்ச்சி என்று பூரிப்போடு எனக்கும் நீ நன்றி சொல்வாய். நீ எதிர்பார்த்தது உனக்கு நிச்சயம் கிடைக்கும். உன் லட்சியம் எதுவோ அது நீ அடைவாய். உன்னுடைய வாழ்க்கை பேர் புகழ் செல்வாழ்க்கு அனைத்தும் பெற்று மிக உயரிய அந்தஸ்தையும் பெற்று நீ வாழ்ந்து காண்பிப்பாய். அதற்கு நான் உறுதுணையாக இருப்பேன். நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு முயற்சியும் நிச்சயம் மிக பெரிய வெற்றியை உனக்கு கொடுக்கக்கூடியதாகவும் அமையும். பிறர் கூறுகின்ற குறைகளையும் பிறர் செய்கின்ற செயல்களையும் நினைத்து வருத்தப்பட்டு கொண்டு இருக்காதே. அவர்களிடத்திலும் மாற்றம் வரும், உன் வாழ்க்கையிலும் மாற்றம் வரும். மாற்றம் ஒன்றுதான் மாறாதது, அன்பு ஒன்றுதான் பிரதானமானது. என் அன்பு குழந்தையே, நேரடியாக நானே உன்னை சந்தித்து உன்னிடம் சேர்க்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் சந்தோஷமாக சேர்க்கப் போகின்றேன். கடவுளின் துணை உனக்கு அதிகமாக இருப்பதால் உன்னுடைய மனம் மிகவும் வலிமையை பெற்று விட்டது. நீ விரும்புகின்ற எல்லா விஷயங்களும் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். நீ என்ன பொருள் வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அந்த பொருள் உன் கரம் வந்து சேரும். என் அன்பு குழந்தையே, சில அவமானங்களை இது நாள் வரை நீ சந்தித்தாய். வாழ்ந்து காட்டியே ஆக வேண்டும் என்று ஒரு வைராகியத்தோடு வாழுகின்றாய். ஆனால் சில சமயங்களில் எதுவுமே நடக்கவில்லை என்கின்ற பொழுது இறைவனின் மீதான நம்பிக்கை குறைய தொடங்கி விடுகின்றது. அந்த ஒரு தவறை மட்டும் எப்பொழுதும் செய்யாமல் இறைவனின் மீது அதிக நம்பிக்கையோடு நீ செயல்பட்டால் போதும். உன் வாழ்க்கையை நீ வெற்றிகரமாக கொண்டு செல்வதற்கு இறைவனுடைய துணை ஒன்று உனக்கு கிடைத்தால் போதும். எல்லா நன்மையும் கிடைத்துவிடும். உன் பக்கம் வீசப்போகின்ற தென்றல் காற்று உனக்கு மிகுந்த இன்பத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். உன்னுடைய மனம் எப்பொழுதும் இனி அமைதியாக இருந்து உனக்கு நடக்கப் போகின்ற விஷயங்களை எல்லாம் அமைதியாக உற்று கவனித்து சந்தோஷப்பட்டுக்கொள். வெற்றி மேல் வெற்றியை இனி வரும் நாட்களில் நீ பெறுவாய். பிறர் செய்த கேலிகளையும் கிண்டல்களையும் நினைத்து மனம் வருந்தாமல் அந்த அவமானங்களை எல்லாம் உன் வாழ்விற்கான வெற்றி படிகளாக நீ மாற்றிக்கொள்வாய். எப்பொழுதும் உன் முகத்தில் இருக்கக்கூடிய புன்னகையை இழக்காமல் சந்தோஷமாக இரு. எல்லா நன்மைகளும் உன் வாழ்வில் வந்து சேர என்னுடைய அருள் எப்பொழுதும் உண்டு. நல்லது நடக்கும்.